வருகின்ற காலைக்கு கோல்டு கிராண்ட்ஸ் வழங்கும் அண்டா 1, கரூர் பாப்பி வழங்கும் தலானி 1, வீரர்கள் சேர் 1, காவல்துறை வழங்கும் கிஃப்ட் பேக் 1, விளையாட தங்க காசு. விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாலமேடு ஜல்லிக்கட்டில் 7 வீரர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மது அருந்தியதாக 4 வீரர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 7 பேரில் 4 பேர் மது அருந்தியதாக கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருது, 7 வீரர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சோதனையில் வேறு என்ன சொல்லப்பட்டது? அதாவது உலக பிரசித்தி பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது 7 மணிக்கு துவங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக சுமார் 1412 வீரர்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்ட சுமார் 200 வீரர்களுக்கு டோக்கன் ஆனது விநியோகம் செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை முதல் ஒரு சுற்றுக்கு 50 வீரர்கள் என அடிப்படையில் தற்போது வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் ஆன்லைன் பதிவின் போதே அவர்கள் ஆதார் கார்டு, மருத்துவ சான்றிதழ் மற்றும் கொரோனா சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்கள் பெறப்படும். இருப்பினும் இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை என்பது களத்திற்கு செல்வதற்கு முன்பாக வீரர்களுக்கு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று பாலமேடு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் வீரர்களுக்கு இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை என்பது துவங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அங்கு தற்போது வரை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவ பரிசோதனையில் 4 பேர் மது அருந்தி வந்ததாகவும் 3 பேருக்கு காயங்கள் மற்றும் உடல் எடை குறைவின் காரணத்தாக 3 பேரும் மொத்தம் 7 பேரை தற்போது வரை மருத்துவ குழுவினர் தகுதி நீக்கம் செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். மேலும் அதற்கு பதிலாக மாற்று வீரர்களை களத்திற்கு அனுப்புவதற்காக அதற்கான ஏற்பாடுகளையும் தற்போது மருத்துவ குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரை முதல் சுற்றில் பங்கேற்ற 50 வீரர்கள் களம் முடிந்து வெளியே வர இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக 2ஆம் சுற்றில் பங்கேற்கக்கூடிய 50 வீரர்கள் களத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அடுத்து வரக்கூடிய 3 மற்றும் 4ஆம் சுற்றுக்கு வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை என்பது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மருது.